ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தங்கம் சேரத்துக்கு வளர்ப்பிறை அஷ்டமியில் பரிகாரம். வளர்ப்பிறை அஷ்டமி பொதுவாகவே அஷ்டமி அப்படின்னாலே நம்ம அந்த நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது பைரவருடைய வழிபாட்டுக்கான நாளாக இருக்குது. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய உருவமாக இருக்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரரை வழிபட்டு மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் தன்னுடைய பொன்னையும் பொருளையும் மேம்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அவங்க ரெண்டு பேருடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக அமையாது அப்படின்ற ஒரு காரணத்தால மட்டும்தான். ஏன்னா அந்த தினத்துல முக்கியமாக செய்யக்கூடிய வழிபாடு அஷ்டமினாலே பைரவருடைய வழிபாடு. அந்த நேரத்துல நம்ம ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரையும் ஐஸ்வரேஸ்வரருடைய வழிபாடுகள் பண்ணும் பொழுது நமக்கு பொன் பொருள் சேர்க்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இவங்க ரெண்டு பேருமே மகாலட்சுமி தாயாரும் குபேரருமே பைரவர்கிட்ட போயிட்டு பொன்னையும் பொருளையும் வாங்கிட்டு வரும்பொழுது ஏன் அந்த தினத்தை நம்ம பொன்னையும் பொருளையும் வாங்கக்கூடிய நாளாக வச்சுக்க கூடாது அப்படின்ற நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழும்புது. அந்த காரணம் எல்லாமே நம்ம நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன், நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தங்கம் விற்கிற விலையில நம்மளால தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். இப்ப ஒரு குண்டுமணி தங்கமாச்சும் நம்மளால வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இது வரைக்கும் நான் என்னுடைய பொண்ணுக்கு எந்த நகையுமே சேர்த்து வச்சது கிடையாது. இனிமேட்டு தான் என் பொண்ணுக்கு மூக்கு குத்தியே வைக்க போறேன். அதுக்கு ஒரு குண்டுமணி தங்கமாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க பயன்படுத்திக்க வேண்டிய நாளாக அந்த வளர்ப்பிறை அஷ்டமி இருக்கு. அதுலயும் ராகுகால நேரத்துல தான் குபேரரும் மகாலட்சுமி தாயாரையும் பைரவரை சொர்ணாகிருஷ்ண பைரவரை ஐஸ்வரேஸ்வர வணங்கி பொன்னையும் பொருளையும் மேம்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதற்கான மந்திரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன், நீங்க அதை எல்லாமே செக் பண்ணி பாருங்க. காலம் அப்படின்ற நேரத்தை வேணாலும் நீங்க தவிர்த்துடலாம். அந்த நாள் வளர்ப்பிறை அஷ்டமி அப்படின்னும் பொழுது நீங்க அந்த நேரத்தை குறிப்பிட்ட அந்த 1.5 மணி நேரம் வேணா நீங்க ஒரு நாள்ல 24 மணி நேரத்தை நீங்க தவிர்த்திடலாம். மொத்த நேரம் எல்லாமே அஷ்டமி நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அஷ்டமியில புதுசா ஒரு வேலையை மட்டும்தான் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே செய்யலாம். இதுவும் குறிப்பாக நகை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாளாக அந்த நாள் இருக்கு. குறிப்பாக அந்த நாள்ல நீங்க குளிகை நேரத்துல வேணா பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த எந்த கிழமையில அந்த வளர்ப்பிறை அஷ்டமி வருது அப்படின்றத நீங்க நோட் பண்ணி குளிகை நேரத்தை பத்தின வீடியோவையும் நான் நிறைய கொடுத்துருக்கேன். அப்ப எப்படி பணத்தை சேர்க்கணும் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க அந்த அஷ்டமி திதியில வளர்ப்பிறை அஷ்டமி திதி அப்படின்னாலே வளமைகளை அதிகரிக்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தேய்பிறை அஷ்டமியில நம்ம விரதம் இருக்கிறோம், வழிபாடு பண்றோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேயுதுன்னு அப்படின்னு அர்த்தம். அப்ப வளரணும், ஒரு விஷயத்தை வளர்க்கணும் அப்படின்னா இப்ப வளர்பிறை அஷ்டமியில நகை வாங்கணும்ன்றதுதான் இப்ப நம்மளுடைய டாபிக்கா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அந்த தினம் நீங்க நகை வாங்குறதுக்கு குறிப்பாக அந்த சின்ன ஒரு குண்டுமணி தங்கமாச்சும் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா அன்றைய நாள்ல நீங்க குறிப்பாக குளிகை நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வ சிறப்புகள் மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.